ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குளுன்னு நல்லா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி குல்ஃபி ஐஸ் தாங்க பார்க்க போறோம். நல்லா சூப்பரா டேஸ்டியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலா எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதை நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம். இப்ப பேன்ல சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பாலா இருந்தாதான் நல்லா இருக்கும் குல்ஃபிக்கு. பால் இப்ப சேர்த்தாச்சு. இது இப்ப கொதிக்கணும். நீங்க கொஞ்ச நேரம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. இப்ப அப்படியே இருக்கட்டும், பால் கொதிக்கிற வரைக்கும் கொதி வரட்டும். இப்ப பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆடையா இருக்கு பாத்தீங்களா, அதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும், கிரீமியாவும் இருக்கும். இந்த பால் நல்லா வத்தணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன், அது கரெக்டா இருக்கும். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், இன்னும் நல்லா கெட்டியாகணும். இப்ப நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கு பால். இப்ப இந்த டயத்துல நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பாதாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிஸ்தாவும் ஒரு 10-15 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் இப்ப நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இது கூட கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ கலருக்காக தான் சேர்க்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கலன்னா கூட நல்லா தான் இருக்கும். இப்ப நல்லா கொதிக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடி பிடிக்காம கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. இப்ப இந்த அளவு இருக்கணும். நீங்க தண்ணியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் மாதிரி இருக்கும். குல்ஃபிக்கு இந்த அளவு நல்லா கெட்டியா இருக்கணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க, நல்லா கெட்டியா இருக்கு பாத்தீங்களா. ஆறின பிறகு இன்னும் நல்லா கெட்டியா இருக்கு. இப்ப நம்ம குல்ஃபி மோல்ட்ல இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் இப்படி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்கி நல்லா இப்படி கவர் பண்ணிடுங்க. நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. நடுவில் இந்த மாதிரி நான் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கூட போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை வாங்கி இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிடும். இது இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இந்த குல்ஃபி மோல்டுக்கும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா மூடிடுங்க. இதான் மேலே தண்ணி விழுவாமல் இருக்கும். நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஐஸ்கிரீம் குச்சியை இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. இப்போ தான் நமக்கு குல்ஃபி கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்படியே இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு நாள் கூட நீங்கள் வைக்கலாம், நல்லா ஐஸ் ஆகும். அப்போ தான் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு ஐஸ் ஆன பிறகு காமிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாங்க, நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ டம்ளரில் வச்சதையும் ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருக்கு. இது இப்ப இத ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வைங்க, தானா எடுத்துட்டு வந்துரும். அதுவும் இதே போல ஒரு தட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்.
எடுக்க வந்துடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கு. இந்த சம்மருக்கு நல்லா குழுன்னு இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.